அசென்ச்சர்ல 26th கேட்ட கொஷினோட பேட்டர்ன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல சில சம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பேட்டர்ன்லாம் ரிப்பீட்டடா ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் அதோட அப்ரோச் தான் கொஞ்சம் மைல்டா டிஃபர் ஆன மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சம்மே பாருங்க, நம்ம கொஞ்சம் நம்ம இது வரைக்கும் பார்த்த நம்பர் சீரீஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து அடுத்த டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 32, 35, 49, 88, 172. 32, 35 difference 3. இங்கே difference 35க்கும் 49க்கும் 14. next difference வந்து 49, 88. so 49 பார்க்கும்போது 9, 39. okay. next 88க்கும் 172க்கும் இது difference பார்க்கும்போது 4, 84. இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல, கொஞ்சம் டிஃபர் ஆகுதா, எல்லாமே 3, 14 வேற வேற பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ அதனால இது லேயர்டு டிஃபரன்ஸ், திருப்பி டிஃபரன்ஸ் பார்க்குறோம். 11, 14க்கும் 39க்கும் டிஃபரன்ஸ் 25, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 45. இப்போ இதுலயும் எனக்கு எந்த இதுவுமே வந்து ஒரு இதுதான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியல. அதனால திருப்பி நம்ம ட்ரை பண்றோம். 11 and 25க்கு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 14, 25 and 45க்கான டிஃபரன்ஸ் வந்து 20. இப்போ லாஸ்டா இதுல முடிஞ்சிருச்சு 6. இப்போ 6 தான் டிஃபரன்ஸ்னு வச்சா கீழே 6 டிஃபரன்ஸ்னா இந்த இடத்துல 26. நான் வந்து அது வேற கலருக்கு போயிடுவோம், நம்ம எழுதுற நம்பர் இதெல்லாம். ஸோ 6 தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு கீழே லாஸ்ட் லேயருக்கு 6 டிஃபரன்ஸ்னு பார்த்தா இங்க 26 வரணும். இப்போ 20 plus 26, 25 plus 20, 40. அப்போ 45 plus இதை பிளஸ் பண்றது தான் இந்த இடத்துல வரும். 45ம் 26 என்ன வரும்னா 71. அதே மாதிரி 39 plus 45 தான் 84. அப்போ அடுத்ததுல 84 plus 71, 84 plus 71ன்றது 155. அப்போ நெக்ஸ்ட் 172ம் 155யும் ஆட் பண்ணணும். 172 155 ஆட் பண்ணா 7, 327. ஸோ 327 தான் ஆன்சர். பட் இது ஒரு லேயர்டு சம்மா இருக்கு. நம்ம ஒரு 4 லேயருக்கு அப்புறமா தான் இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி போட முடியுது. இது ஒரு டிஃபரெண்ட் ப்ராப்ளம் நமக்கு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த சீரீஸ். இது ஒரு சிம்பிளான சீரீஸ், பார்த்த உடனே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். 1, 27. 27ன்றது 3 கியூப், இது 1 கியூப், இது 3 கியூப், இது 5 கியூப், இது 7 கியூப், இந்த டேர்ம் வந்து 11 கியூப். அப்ப நடுவில் என்னவா இருந்திருக்கும்னா 9 கியூபா இருந்திருக்கணும். 9 கியூபோட ஆன்சர் 729. சில சம்ஸ் தான் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு கோடிங் லாங்குவேஜ் கொஸ்டின். இந்த கோடிங் லாங்குவேஜ் கொஸ்டின் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு நம்பர்ஸ் எழுதுவோம். எக்ஸ்கியூஸ் எப்படி அதை வந்து மேப் பண்ணிருக்காங்கன்னா DZ DYRK இப்படி மேப் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நம்ம கேலக்சியை இப்ப மேப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கான நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இ ஜோதி, இது ஞாபகம் வச்சுக்கணும். இ 5, எக்ஸ் 4 சைட்ஸ் இதாகுது, அதனால அது 24. C3, யூனா ஒரு பர்சனை மீட் பண்றாங்க, ஸோ 21. எஸ்ன்றத நம்ம 9 மாதிரி இப்படி எழுதலாம், ஸோ 19. இ ஜோதி 5. கீழே டி இசட் 26, டி ஒய் வந்து 25, அதுக்கு இசட்க்கு முன்னாடி டேர்ம் ஒய், ஸோ 25. இந்த இ ஜோதிலையும் லாஸ்ட் டேர்ம், ஸோ 5 into 5. ஆரை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணா ஒரு 8 பேட்டர்ன் வரும், அதனால அது 18. கிங்ஸ் 11 பஞ்சாப், ஸோ இது 11. இப்போ மேலேயும் கீழே என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்க, ஒரே மாதிரி ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான் பாருங்க. 5 + 1, அடுத்ததுல +2, 3 4, அப்ப 3லேருந்து 4 வந்து +1, +1 +2 +1. அப்ப அடுத்து +2 வந்திருக்கணும், பட் என்ன ஆயிருக்குன்னா +4 வந்திருக்கு. நெக்ஸ்ட்ல -1 வந்திருக்கு, அடுத்ததுல +6 வந்திருக்கு. ஸோ இது பர்டிகுலரா ஒரு ஃபார்ம் வந்து இது ஃபாலோ பண்ணல. இப்ப நம்ம இதுல என்ன இது ஃபாலோ பண்ணுதோ அதையே நம்ம என்ன பண்ண போறோம், கேலக்சிக்கு எடுக்க போறோம். இப்ப கேலக்சியோட நம்பர்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஜி வந்து 7, G7 அண்ட் A1, L12, A1, X4 சைட்ஸ் இருக்கிறதுனால 24, அடுத்தது 25. இப்ப இதே பேட்டர்ன்ல நான் கீழே +1, முதல்ல +1னா இங்க 8, அடுத்தது +2னா 3, பிளஸ் தேர்ட் ஒனுக்கு +1, அப்ப 13.
ஃபோர்த் ஒன்னுக்கு +4 +4 இருந்தா 5. ஃபிஃப்த் ஒன்ல -1 -1னா 23. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து +6. 25 + 6ன்றது 31 ஆயிடும். 31 அப்படின்னா 26ல முடிஞ்சிருக்கும். அப்போ +5 அப்படின்னு எடுத்துக்கணும். இதை நம்ம ஆல்பபெட் வந்து 26 தானே இருக்கு. அப்போ இந்த 31 எப்படி எழுதலாம்னா 26 + 5 அப்படின்னு எழுதணும். ஆல்பபெட்டோட ஃபுல் நம்பர்ஸ் பிளஸ் மீதி இருக்கிற நம்பர், ரிமைனிங் நம்பர், அந்த 5 தான் நம்ம இங்க எடுத்துப்போம். இப்போ இதுக்கான லெட்டர்ஸ் எழுதுங்க. 8னா நமக்கு ஓகே, இந்த 8ன்றது ஹெச் தான் நம்ம 8 மாதிரி போடுவோம். 3ன்றது சி, சாரி ஃபர்ஸ்ட் ஒன் +1, சாரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து -1 இருக்கு. எல்லா ஆப்ஷனும் எஃப்ல இருக்குன்னு நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இ 5லேருந்து 4க்கு போயிருக்கு. அப்போ அது -1. அப்போ அதே -1 ஃபாலோ பண்ணா இங்க 6ன்றதுனால இது எஃப். சாரி, ஓகே, இங்க எஃப், அடுத்தது சி, அடுத்தது 13 மிடில் டேர்ம். ஸோ எம், இ ஜோதி இ. ஸோ FCMEன்னு தெரியுது. அப்போ இந்த 2 ஆப்ஷன் கிடையாது. 3 ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா தேர்ட் ஒன்ல எல்லாத்துலேயுமே ஃபோர்த் லெட்டர் ஐல வந்திருக்கு. ஸோ ஃபோர்த் லெட்டர் ஈல வந்திருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸோ நம்ம ஆன்சர் அதுதான். இது வந்து பர்டிகுலராக ஒரு ஃபார்ம் ஃபாலோ பண்ணல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நாம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, seating arrangement question. 7 people are standing in a row facing east. ஸோ ஃபேஸிங் ஈஸ்ட் அப்படின்னா நமக்கு இப்படி வரும். நம்ம வந்து இப்படிதான் வரையணும்னு கிடையாது. இது ஈஸ்ட். நம்ம வந்து நார்மலா வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஈஸ்ட்னு கொடுத்தாலும் நீங்க வந்து இப்படியே வரைஞ்சுக்கோங்க. 7 people 1 2 3 4 5 6 7 are not necessarily in the same order. D is standing third from the left end. இது நம்மளோட லெஃப்ட் தான், அதுல லெஃப்ட், நம்ம ரைட் தான், அதுக்கு ரைட். D is standing third from the left end. லெஃப்ட் எண்ட்ல இருந்து தேர்ட் பொசிஷன்ல D இருக்காங்க. ஸோ இங்க D. அடுத்து G is standing fourth to the right of C. ஸோ ரைட் ஆஃப் C. ஒருவேளை C இங்க இருந்தா 1 2 3 4 இந்த இடத்துல வரணும். அது பாசிபிள் கிடையாது. அதனால C அங்க வராது. C இங்க இருந்தாங்கன்னா 1 2 3 4, அப்புறம் G இங்க வருவாங்க. ஆனா ஓகே, G is standing fourth to the right, சாரி fourth to the right of C ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட் ஆஃப் Cனா நம்ம இங்க இருந்து மார்க் பண்ணணும். இங்க நான் C போட்டா ரைட் 1 2 3 3 பொசிஷன் தான் இருக்கு. அப்ப C வந்து இங்க இருக்க முடியாது. C அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணலாம்னா அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. C is not standing adjacent to D. ஸோ C வந்து டிக்கு பக்கத்துல வர முடியாது. இந்த இடத்துலயும் இல்ல, இங்கேயும் இல்ல. அப்ப C இங்க தான் அடுத்தது அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அது அங்க இருந்ததுன்னா ஃபோர்த் பிளேஸ்ல G 1 2 3 4 இந்த பிளேஸ்ல G. அடுத்தது E is standing third to the left of A. E is standing third to the left of A. இப்போ நான் ஏவை எங்க மார்க் பண்ணா தேர்ட் பிளேஸ்ல வரும்னு பாருங்க. நான் ஏ இங்க மார்க் பண்ணா 1 2 3 இந்த இடத்துல E வரும். ஒருவேளை நான் ஏவை அடுத்த பிளேஸ்ல மார்க் பண்ணா அங்க ஏற்கனவே D இருக்கு, பாசிபிள் இல்ல. அண்ட் G இருக்கிற இடத்துல மார்க் பண்ணாதான் அடுத்து வரும். ஸோ ஸ்பேஸ் இருக்கிறது இங்க மட்டும்தான். இப்போ கொஸ்டின் இவ்வளவுதான் நம்மளால ஃபில் பண்ணிருக்கோம், மீதி ஃபில் பண்ணல. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் பிட்வீன் A and D. ஸோ A and D நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்க, மீதி பர்சன்ஸ் எங்க இருக்காங்கன்றது நமக்கு இதுல ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டும் ஒரு சிடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். இது வந்து அரேஞ்ச்மெண்ட்ல வந்து நமக்கு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 5 people, ஸோ 5 பேர் ஆர் ஸ்டாண்டிங் இன் அ ரோ ஃபேசிங் நார்த். 1 2 3 4 5. நாட் நெசசரிலி. குயின் இஸ் சீட்டட் டு த லெஃப்ட் ஆஃப் நியோ. நான் தனியா எழுதுறேன். குயின் இஸ் சீட்டட் டு த லெஃப்ட் ஆஃப் நியோ. நியோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஆஃப் பால். பாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இவங்க 3 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. மார்டின் இஸ் சீட்டட் டு த ரைட் ஆஃப் நியோ. இங்க மார்டின். இப்போ இவங்க 4 பேரும் எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா, பால் இஸ் நாட் சீட்டட் இது அட் ஒன் ஆஃப் த எண்ட். அப்போ பால் அங்க வர முடியாது. அப்போ பால் நடுவில் தான் வருவாரு, கார்னர்ல கிடையாது. அப்போ இங்க மீதி இருக்கிற பிளேஸ் வந்து ராபுக்கு.
இங்க மீதி இருக்கிறது ராப். இப்போ நம்ம இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட். இப்போ கொஸ்டின் என்ன, who is seated to the immediate right of Rob? immediate right of Robல யார் இருக்கானா, பால். சொன்ன ஆன்சர் பால். ஓகே, 5 இண்டிவிஜுவல்ஸ், இதுவும் அரேஞ்ச்மெண்ட்ஸ். 5 இண்டிவிஜுவல்ஸ் ஆர், இப்போ நீங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு. 6லேருந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். 5 individuals are sitting in a row facing north. So 5 individuals, 1 2 3 4 5. Okay, question என்னன்னா P is sitting at the left end of the row. இதுதான் நம்மளோட லெஃப்ட் end. ஸோ நமக்கு லெஃப்ட் தான், அதுலேயும் லெஃப்ட். P is sitting at the left end of the row. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா and is adjacent to Q. P is sitting at left end of the row and is adjacent to Q. அப்ப Q தான் வந்து நெக்ஸ்ட் இருக்காங்க. If S is adjacent to both Q and T, both Q and T னா S வந்து Q க்கும் T க்கும் நடுவுல இருக்காங்க. இப்ப மீதி இருக்கிறது யாரு, நமக்கு R மட்டும்தான். ஸோ ஆருக்கான ஆப்ஷன் லாஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ கொஸ்டின், who is sitting second to the left of R? second to the left of R வந்து S. எஸ் தான் நமக்கு ஆப்ஷன். இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் டைரக்ட் கொஸ்டின். ஓகே, சில்லாஜிசம். இந்த சில்லாஜிசம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் ஹார்வெஸ்டர்ஸ் ஆர் டிராக்டர்ஸ். ஆல் ஹார்வெஸ்டர்ஸ், எல்லா ஹார்வெஸ்டர்ஸுமே டிராக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிராக்டர். அடுத்தது நோ டிராக்டர் இஸ் த்ரெஷர். ஸோ த்ரெஷர் வந்து தனியாக வந்திருக்கேன். எந்த டிராக்டருமே என்ன இல்லைன்னா த்ரெஷர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. நோ ஹார்வெஸ்டர்ஸ் ஆர் த்ரெஷர்ஸ். டிராக்டரே த்ரெஷர் கிடையாதுன்னும் போது அதுக்குள்ள இருக்கிற ஹார்வெஸ்டர்ஸும் என்ன இல்லை, த்ரெஷர்ஸ் கிடையாது. அப்போ என்னோட இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல நமக்கு கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்க, சம் டிராக்டர்ஸ் ஆர் நாட் ஹார்வெஸ்டர்ஸ். சம் டிராக்டர்ஸ், இந்த இடத்துல இருக்குல்ல டிராக்டர்ஸ், இந்த டிராக்டர்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்டர்ஸ் கிடையாது. இந்த நடு ரவுண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் ஹார்வெஸ்டர்ஸும் டிராக்டர்ஸும் காமன். பட் நான் லைன் பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்துல இருக்க டிராக்டர் வந்து ஹார்வெஸ்டர் கிடையாது. அப்போ அவங்க சொன்னது கரெக்ட். சம் டிராக்டர்ஸ், கொஞ்சம் டிராக்டர் வந்து ஹார்வெஸ்டர் கிடையாது. அப்போ இங்க நான் என்ன சொல்லணும், போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஸோ ரெண்டுமே கரெக்ட் கொடுத்துருக்க கன்க்ளூஷன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இப்போ இங்க வந்து கிண்டர் இஸ் கோடட் as, கிண்டர் இஸ் கோடட் as, இது ஏற்கனவே ஒரு அசென்ஷியல் கொஸ்டின்ல இது பார்த்துருப்போம். ஸோ கொஸ்டின் வந்து கோடிங் லாங்குவேஜ்ன்றது அப்படியே நேரடியாக மேப் பண்ணுற மாதிரி இல்லை. இதே கொஸ்டினே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கிண்டர் இஸ் கோடட் as 216. ஸோ கிண்டருக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 11. நம்ம ஒரு மேப் பண்ணி பார்க்குறோம். கிங்ஸ் 11, இது 9, and N for November, நேரு பர்த்டே, D stands for E ஜோதி, இது 5, R வந்து 18. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கூட எனக்கு என்ன வராது, 216 வராது. அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரேடார் இஸ் கோடட் as 125. ஸோ RADAR இது வந்து கோடட் as 125 கொடுத்துருக்காங்க. இந்த கிண்டர்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது 6 கியூப் ஃபார்மேட் தான் 216. ரேடார்ல 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து 5 கியூபா ஃபாலோ பண்ணுது. அப்போ மாஸ்டருக்கான ஆன்சர் என்ன, மாஸ்டர் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 6 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ என்னோட ஆன்சர் 216 தான் நம்மளோட ஆன்சரும். ஸோ இது இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இதுதான் லாஜிக் அப்படின்னு டக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும்.